அப்புறம் மறுபடியும் தான் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு 2023 செப்டம்பர் மாசம் போல மறுபடியும் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதும் மறுபடியும் இருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. இந்த வேலையினா வந்த வெள்ளைக்காரன் படத்துல வர மாதிரி காலையில 6 மணின்னு ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி மறுபடியும் இருந்து எல்லா டெஸ்ட்டையும் தைராய்டு டெஸ்ட், ஏஎம்ஹெச் டெஸ்ட், அது என்னது என்னென்னமோ டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி மறுபடியும் பண்ணணும்னு பண்ணி மறுபடியும் வந்து அது ஒன்றும் ஒர்க் அவுட் செப்டம்பர் மறுபடியும் அக்டோபர் மாசம் போல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹச்எஸ்ஜி பண்ணிடுவோம் நம்ம அப்படின்ட்டாங்க. மறுபடியும் ஹச்எஸ்ஜியான்ற மாதிரி ஏற்கனவே 2 தடவை பட்டது அனுபவம் இருக்குது, அதனால மறுபடியும் போய் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆக்சுவலா நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும் என்ன சொன்னா ஹச்எஸ்ஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி பெயின் கில்லர் டேப்லெட் தருவாங்க அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. நான் ஆக்சுவலா திருப்பூர்ல எடுக்க போனோம்னு சொன்னால அங்க கேட்டதுக்கு அப்படி உங்களுக்கு பெயின் கில்லர் வேணும்னா நீங்க முன்னாடி சாப்பிட்டுட்டு உள்ள வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. பெயின் கில்லர் சாப்பிடணுமா வேணாமா, எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். நமக்கு என்ன, நம்மள டாக்டருக்கு படிச்சிருக்கிறோம். சரி இங்க ராஜஸ்தான்ல தான் ஹச்எஸ்ஜி எடுக்கணும்னு சொன்னனால சரின்னு சொல்லிட்டு அதுக்கு போனோம். அங்க பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனா ஜென்ஸ் தான் 3 பேர் வந்தாங்க. ஒருத்தர் சீனியரா இருக்குது, 2 பேர் வந்து ஜூனியர்ஸா இருக்குது. அவங்க தான் வந்தாங்க டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆக்சுவலா எங்க பெயின் கில்லருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க. 2 இன்ஜெக்ஷன் 2 ஹிப்லயுமே போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அங்க பெட்ல படுக்க வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா ரூம்குள்ள கூட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு எடுக்கிற கூட்டோம் எனக்குன்னா வந்து கையெல்லாம் நடுங்குது, அவ்வளவு பயமா இருக்குது. ஐயோ மறுபடியும் ப்ளீடிங் ஆகுமே, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடுது. அப்புறம் அங்க போய் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டை இன்ஜெக்ட் பண்ணும்போது மட்டும் லைட்டா ஊசி குத்துற மாதிரி வலிச்சுது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முடிஞ்சது கிளம்புங்கன்ட்டாங்க. என்னது முடிஞ்சது அதுக்குள்ளயா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த முன்னாடி பெயின் கில்லர் 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க பாத்தீங்களா, அதனால வந்து எனக்கு வலியே தெரியல அவங்க பண்ணது. ஜஸ்ட் அந்த உள்ள இன்ஜெக்ட் பண்றது ஃபீல் மட்டும் தான் ஆச்சு, வலின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி 2 டைமும் செமையா வலிச்சுது. ஏன்னா அப்போ வந்து எனக்கு இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ எதுவும் கொடுக்கல. அது அப்புறம் ஹச்எஸ்ஜி பண்ணி பார்த்துட்டு டியூப்ல பிளாக் எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. இதுதான் முன்னாடி எங்களுக்கு தெரியுமே அப்படின்ட்டு மறுபடியும் வந்து எப்பவும் போல டேப்லெட்ஸ் அது இதுன்னு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இங்கேயும் ஒரு 5000 வந்துடும் 2 பேத்துக்கு சேர்த்து டேப்லெட் அது இதுன்னு வாங்குறதே.